வணக்கம் நேயர்களே. நம்ம ரஜினி சிவாஜி படத்துல ஒரு டயலாக் பேசியிருப்பாரு. The rich get richer, poor get poorer. பணக்கார இன்னும் பணக்காரன் ஆகிட்டே இருக்கான், ஏழை இன்னும் ஏழையாகிட்டே இருக்கான். அவர் சொன்னதை தான் இப்ப வெளிவந்திருக்கிற G20 அறிக்கையும் பிரதிபலிச்சிருக்கு. எப்படி தொடர்ந்து இந்தியாவில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் ஆகிறாங்க, எதனால ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறாங்க அப்படின்னு. சில தினங்களுக்கு முன்னால G20 உடைய தென்னாப்பிரிக்க தலைமையின் கீழே அமைக்கப்பட்ட குழுவோடைய அறிக்கை வெளிவந்துச்சு. அதுல இந்தியாவில் முதல் 1% பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு 2000 2023 வருஷத்துக்குள்ள 62 விழுக்காடா அதிகரிச்சிருக்கிறதா சொல்லி இருக்குது. நடந்து முடிந்த G20 மீட்டிங்ல ஒரு எமர்ஜென்சி ரிப்போர்ட் ஒன்று சப்மிட் பண்ணாங்க பை ஜோசப் ஸ்டிக்லெட்ஸ். அவர் நோபல் பிரைஸ் வின்னர். அந்த இன்இக்வாலிட்டிஸை டிஸ்கஸ் பண்ணும்போது எஸ்பெஷலி இந்தியாவில் இட் இஸ் அன் எமர்ஜென்சி என்று சொல்கிறார். வெல்த் இன்இக்வாலிட்டி இந்த அளவுக்கு இருக்கும்போது இன்கம் இன்இக்வாலிட்டி இன்னும் அதிகமாக இருக்குது. ஒரு சிஇஓவுடைய சேலரி இன்க்ரீஸ் ஃபார் தி பாஸ்ட் 5 years 50% இருக்கும்போது இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணி ஒர்க்கர்ஸுடைய சேலரி 1% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் வரக்கூடிய இன்கம் இன்இக்வாலிட்டிஸ் நம்மளுடைய நாட்டில் இருக்கிற டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்ஸ்ட்ரீமாக எஃபெக்ட் ஆகும் அப்படின்றார். ஏன்னா இந்த எலைட்ஸ் கேப்சர் பண்ண பிறகு அவங்க சொல்கிறது தான் சட்டமாக மாறிவிடுமோ என்ற ஒரு பயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. உலகளாவிய சமத்துவமின்மை, குளோபல் இன்இக்வாலிட்டி பத்தி G20 உடைய எக்ஸ்ட்ராடினரி கமிட்டியோடைய இண்டிபெண்டன்ட் எக்ஸ்பர்ட்ஸான பொருளாதார வல்லுநர் ஜெயந்தி கோஷ் என்ன சொல்றாங்கன்னா, 2000 2024 இடையில உருவாக்கப்பட்ட அனைத்து புதிய செல்வ வளங்கள்ல 41% செல்வ வளங்கள் உலக அளவுல முதல் 1% பேர்கிட்ட குவிஞ்சு கிடக்கிறதா சொல்றாங்க. அதே நேரத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்தோடைய பாதி மக்கள் வெறும் 1% அளவு சொத்தை மொத்தமா பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கு. இதே மாதிரிதான் 2023 வெளிவந்த ஆக்ஸ்ஃபார்ம் அறிக்கையும் சொல்லி இருந்துச்சு. அதுல 2021 நிலவரப்படி இந்தியாவின் முதல் 1% பணக்காரர்கள் இந்தியாவின் மொத்த செல்வ வளங்கள்ல 40 விழுக்காட்டை வச்சிருக்காங்க. கடைநிலையில இருக்கிற 50% மக்கள், அதாவது 70 கோடி பேர் வெறும் 3% செல்வ வளத்தை தான் பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருந்தது. இது இந்தியாவினுடைய ஏற்றத்தாழ்வை உலக அரங்கத்துல வெட்ட வெளிச்சமா படம் போட்டு காட்ட மோடி அரசு அதை ஆன்டி நேஷனல் அஜெண்டான்னு கடுமையா எதிர்த்துச்சு. இந்த வானளாவிய பாகுபாட்டுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு 10 வருஷமா நம்ம இந்தியாவில் த்ரூஅவுட் இந்தியா 93,000 ஸ்கூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அதனால இன்வெஸ்ட்மெண்ட் இன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் கம்மியாகிவிட்டது. ஹெல்த் செக்டார் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கம்மியாகிவிட்டது. பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீம்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸாக இருக்கே தவிர சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸில் பட்ஜெட்டு மிக கம்மி ஆகிக்கிட்டே இருக்கு என்று ஹிந்துவில் லேட்டஸ்ட் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. இதை எல்லாத்தையுமே நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் வில் தேவைப்படும். அந்த பொலிட்டிக்கல் வில்லோட இவங்களை எல்லாருமே எஜுகேஷனில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரிப்போர்ட்டுடைய நோபல் பிரைஸ் வின்னருடைய கமிட்டி அவங்களுடைய பரிந்துரையாக பார்த்துட்டு இருக்கோம். நம்ம முதல்ல இந்த மணி டிரான்ஸ்ஃபர், யூனிவர்சல் இன்கம் அப்படின்னு சொல்லி மணி டிரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த கேப்பபிலிட்டியை, பர்ச்சேசிங் பவர் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். இது நடந்தது எதேச்சியாக நடந்தது கிடையாது. இது ஒரு நம்மளா சாய்ஸாக எடுத்துக்கிட்டோம். திருப்பி இதை ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்றாரு. எப்படி ரிவர்ஸ் பண்ணலான்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன், இன்வெஸ்ட்மெண்ட் இன் விமன், நேச்சரை, அவங்களுடைய கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறது, ஹெல்த் கேரை இன்க்ரீஸ் பண்ணுறது, விதமான ஸ்கீம்ஸில் நம்ம இதை கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சப்கா சாத் சப்கா விகாஸ்ங்கிற முழக்கம் வைக்கக்கூடிய ஒன்றிய அரசும் G20 அறிக்கையை பரிசீலிச்சாவது தங்களுடைய திட்டங்களை, வரி சீர்திருத்த கொள்கைகளை, வரி அடுக்குகள்ல பணக்காரர்களுக்கு அதிகம் விலக்கு தரும் முறைகளை எல்லாம் மாற்ற முயற்சித்தால் 70 கோடிக்கும் மேலாக வறிய நிலையில் இருக்கக்கூடிய மக்களின் வாழ்வு விடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.